பிள்ளைய குட்டிய கூட காண ஒண்ணு இல்லைங்க. சொன்னாங்க கோவில் சாதுங்க. சொல்ற கேக்குறீங்களா? சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்னங்க? சாப்பிட்டீங்களா காலையில? வணக்கம் நண்பர்கள். இன்று வந்து நம்ம நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மார்லிங் முதியோர் இல்லத்தில் இருக்கோம். இந்த முதியோர் இல்லத்திற்கு இன்னைக்கு எதற்காக நம்ம வருகை புரிந்திருக்கோம்னா, நிறைய நண்பர்கள் வந்து இந்த காணொலியை பார்த்து நிறைய பேர் உதவி செய்யணும்னு சொல்லி மனிதநேயமிக்க நல்ல உள்ளங்கள் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் நிறைய பேர் கால் பண்ணும் போதெல்லாம் இந்த முதியோர் இல்லத்திற்கு என்ன தேவைப்படுது, என்னென்ன வசதிகள் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அது கோடான கோடி நன்றிகளும் கூட. இந்த பதிவு எதற்காகனா, இந்த மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு என்னென்ன தேவைகள் அத்தியாவசியமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முழு காணொலியும். மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு பகிருங்க. இந்த காணொலியை பார்த்து ஒவ்வொருத்தரும் பகிர்ந்ததுனால தான் இந்த மார்லிங் முதியோர் இல்லம் முன்பு இருந்ததை விட, இந்த 1 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட தற்பொழுது ஓரளவிற்கு கொஞ்சம் சிறு சிறு வசதிகள் கிடைச்சிருக்கு. அதில் முக்கியமான அத்தியாவசியமாக குடிநீர் வசதி கிடைச்சிருக்குங்கிறதா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இன்னும் என்னென்ன இந்த முதியோர் இல்லத்திற்கு தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இவர் எங்களோட தொடர்பு கொண்ட பிறகு இந்த வக்கத்தவன் வாத்தியார் இந்த சேனல் மூலமாக அநேக ஹெல்ப்பு கடந்த ஓராண்டுலாம் செய்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கார். இன்னும் ஒரு சில அத்தியாவசியமான தேவைகள் இருக்கிறது. அது என்னென்ன என்று சொல்லி பேசினா அதுக்கான ஏற்பாடு செய்து தருவேன். ஒரு சில வெளிநாடுகளிலும் மற்ற உள்நாடுகளிலும் இருந்து அதுக்கான உதவிகள் செய்து கொண்டிருக்கார்கள். எனவே இப்போ அத்தியாவசியமாக தேவையானது அதை அந்த பகுதியில் அப்படியே ஒன்றா பார்க்கலாம். இப்போ போன வாரம் இருந்ததுக்கும் இந்த வாரம் இருந்ததுக்கும் ஜோசப் சார், போன வாரம் நான் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இந்த திரைசீலைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது, இந்த ஸ்க்ரீன் எல்லாம். இப்போ இது யார் கொடுத்தாங்க? இதெல்லாம் இது ரோட்டரி சங்கம் சார்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு மறைவு இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த திரைசீலைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரோட்டரி சங்கத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக வந்து, நாமக்கல் ரோட்டரி சங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சரி, வாங்க பார்ப்போம் என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அத்தியாவசிய தேவைன்னு சொன்னாங்க, இந்த கழிவுநீர் இது 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 வந்துட்டு ப்ராப்பராக அப்படியே ஒரு சிமெண்ட் தளம் அமைச்சு அப்படியே ஒரு வாய்க்கால் அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே அந்த ஓரமாக அப்படியே போயிட்டு அந்த ஓரத்தில் அப்படியே எல்லாமே இது பண்ணுற அளவுக்கு இதை கொஞ்சம் தளம் போட்டு ஓரளவுக்கு செயல்படுத்த வேணும். சரி சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, கண் தெரியாத இங்கே படுத்திருக்காருனால ஒரு செட்டு போட்டு, இந்த செட்டு அங்கே ஒரு செட்டு அப்படியே போட்டு அவங்க செட்டு போட்டு எழுந்து யாருடைய உதவி இல்லாமல் இந்த பாத்ரூம்குள்ள அவங்களே வந்துட்டு அந்த பாத்ரூம் மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் அவங்களே பைப் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி கொடுத்து எழுந்துருச்சோம்னா பாத்ரூம் வச்சுட்டு வர மாதிரி ஒரு திட்டம் பண்ணி இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரி, அது அதனுடைய 2வது ஒரு திட்டம். 4 பேர் கண் தெரியாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதனுடைய காரியங்கள் ரொம்ப உதவி. இதுக்கான இப்போ கழிவறைகள் வந்து இப்போ இந்த ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது அப்படியே மூடிட்டு அப்படியே இங்கே பாத்ரூம் அப்படியே அப்படியே பாத்ரூம் போயிட்டு. ஆனா போன வருடம் வரும்பொழுது இந்த இடத்துல எல்லாம் வேலி முள்ளுகளாக தான் இருந்தது இல்லைங்களா? இந்த அளவுக்கு வந்து இப்போ கட்டிடங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுதான் வந்து அந்த கழிவறைக்கு உண்டான பணிகள் இல்லைங்களா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அத்தியாவசியமா இந்த கழிவறை தேவைப்படுது. தளம் போட்டு அதே மாதிரி தளம் பண்ணிட்டு இந்த கழிவு நீர் எல்லாம் வந்து போறதுக்கு உண்டான ஒரு இது பண்ணணும், சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரிங்க. வேற இவங்களுக்கு இந்த கட்டில்கள் பற்றி ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, இந்த கட்டில் எல்லாம் வாங்கி தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னும் உள்ளுக்குள்ள என்னென்ன வசதிகள் வேணும்னு சொல்லுங்களேன். தற்சமயம் ஒரு செட்டு அங்கே போட்டுட்டு இவங்களை ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஒரு 6 அடிக்கு ஒருத்தர் ஒரு 7 அடி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு செட்டு அமைச்சிட்டு இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில்கள் எல்லாம் இருக்கு. இதற்கு மாற்றா வந்து வேற என்ன உங்களுக்கு தேவைப்படுதுங்க? இப்போ இவங்க நம்ம நெருக்கமா இருக்கிறதுனால இந்த பின்னாடிலாம் இடம் இருக்கு. அதுலயும் இதே மாதிரி ஒரு செட் அப்படி இறக்கிட்டோம். பின்னாடி இடம் இருக்கு. இடம் இருந்தா பின்னாடி அந்த இடமெல்லாம் இது சேர்ந்ததுதான். சரி சரிங்க. அதனால இவ்வளவு டிஸ்டன்ஸ் நெருங்கி இல்லாம கொஞ்சம் ஒரு 8 அடிக்கு ஒரு கட்டில் அப்படியே பண்ணிட்டு அப்படி செயல்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் வச்சிருக்கோம். சரி சரிங்க. ரெண்டாவது, இந்த செல்ஃப் அல்லது வேற இந்த துணிலாம் அப்படி கண்ணா பண்ணு வைக்காம இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து இந்த சில துணிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு பாருங்க. இப்போ இவங்களோட இந்த பை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட துணிமணிகள் உண்டானது. இந்த குடம் வச்சிருக்காங்க, இந்த தண்ணி இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் வைக்கிறதுக்கு வந்து இந்த சைடுல வந்து கொஞ்சம் ரேக் கட்டினா நல்லா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கட்டிலுக்கு பக்கத்திலேயே அவங்களோட பாத்திரங்கள் தட்டு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காசியில இருந்து ராஜ்குமார் சார் சொன்னார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இவங்க முதியோர்கள் வந்து
இங்க வந்து நின்று அவங்க எந்திரிச்சு வந்து நின்று அந்த தட்டு ஏந்தி வாங்குறது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் சேர் போட்டு அவங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சா நல்லா இருக்கும். அதற்கு உண்டான டேபிள் சேரும் வாங்கி தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அருமையான ஒரு திட்டம் தான். அவருடைய அந்த மன பாரங்களை ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம்தான். ஆனால் தற்சமயம் வந்துட்டு அந்த அவங்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஏன்னா அதுக்குள்ளேயும் ஆட்கள் படுத்திருக்காங்க. ஒரு செட்டு அட்டை செட்டு தனியாக ப்ராப்பராக இந்த ஓட்டல் அப்படி போட்டுட்டு அதுக்குள்ள சமையல் ரூம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இது டைனிங் ஹால் சாப்பிட்றதுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்துட்டு டேபிளோ அப்படி தூக்கி வைக்காம பர்மனண்டா அந்த ஹாலோ பிளக்கல்ல வச்சு இந்த கல்யாண மண்டபத்தில் அப்படி இருக்க மாதிரி கட்டி செஞ்சுட்டா எல்லாத்தையும் பெல் அடிச்சா கரெக்டாக வந்து உட்காந்துக்கோங்க. நம்ம அப்படியே பரிமாற ஒரு அருமையான ஒரு திட்டம். சரி சரி, அருமையான ஒரு செயல்பாடு. அது இப்போ நம்ம வெறும் பெஞ்சி சேர் மட்டும் வாங்கி போட்டு அதை நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்த முடியும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு கூடாராம வைக்கணும். ஆமாங்களா, ஏன்னா இப்போ படுக்கிறதே நம்ம நெருக்கமா இருக்காங்க படுக்கிறதுக்கு. ஆமா, ஏன்னா இதை பார்த்த பிறகு நிறைய பேர் வந்துட்டு வரேன்ட்டு என்கிட்டே ஒரு கண்ணீரோட ஒரு 7-10 பேர் பேசிட்டாங்க. சரி சரி, உண்மையிலுமே எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கும் ஆதரவு இடம் கிடைக்குமா இல்ல. இப்போ எனக்கும் நிறைய பேர் கால் பண்றாங்க. நான் அவங்க கிட்ட சொல்றது என்ன, போதிய இடவசதி வந்து இங்க இல்லாம இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா தற்போது ஒரு 70 பேர் இருக்காங்க. இந்த 70 பேருக்கு வந்து போதிய இடவசதி இல்லாம இருக்கிறது நமக்கே தெரியும். அவங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா வர 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 பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நெருக்கடி அதிகமா இருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு அவங்க பாக்குறாங்க, அவங்க பாக்குறவங்க வந்து யாரோ ஒருத்தர் அவங்க பராமரிச்சிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, 2 பேர்த்த நான் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு வயசாச்சு, அதனால தயவுசெய்து அவங்க 2 பேர்த்தையும் அவங்க கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன். எனக்கு வந்து நான் ஒரு டீச்சரா இருந்தேன், ரிட்டையர் ஆயிட்டேன். சரி, ஆனா என்னை பத்தி பிரச்சனை இல்ல, எங்க வீட்டுல வேலை செஞ்சாங்க அல்லது அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க சொல்லிட்டு ஒருத்தருடைய கண்ட்ரோல் ஒரு 2 ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த வயசானவங்க அப்படி சொல்லிருக்கும் போது அவங்கள சரி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கு பாருங்க 2 பேர் வர்றாங்க. சரி சரிங்க, ராசிபுரத்துல இருந்து. சரி சரி, அவ வந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம நெருக்கி போடுறது அது பெரிய இதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடாரம் அமைக்கிறது, இந்த சுற்றி இன்னும் இடம் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி இடம் இருக்கு, அதுல கூடாரம் அமைச்சா இவங்களை கொஞ்சம் இடம் பெயர வைக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. சரி சரி, அப்புறம் நைட்ல 10 நேரத்துல அப்படியே ஒருத்தர் விழுந்துடுறாங்க. சரி சரி, எங்க போன டைம்ல அந்த டைம்ல போயிட்டு வாடகைக்கு ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க நம்ம தூக்கிட்டு உடனே நாமக்கல் ஹாஸ்பிட்டல் இங்க போன உடனே நாமக்கல் போங்க அங்க போங்க, இப்ப சேலத்துல ஒருத்தர் அட்மிட் இருக்காங்க. ஆமா, நான் வரும்போது நீங்க ஏதோ சேலத்துக்கு போயிட்டீங்க. ஆமா அப்படின்னாங்க. அப்புறம் நாமக்கல் போனாக்க உடனே வாடகை கார் எடுத்துட்டு போயிட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கட்டாயம் போக வேண்டியதாவே இருந்துட்டே இருக்கு. இப்போ உங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு உணவுகள் கிடைக்குதுங்களா? அரிசி பருப்பெல்லாம் இருக்கு இப்போ இந்த இப்போ. ஆனா முதல்ல பார்த்தேன் நான், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசியே ரொம்ப கஷ்டமா இருந்து இப்போ ஒரு 10 சிப்பு 15 சிப்பு அரிசி இருக்கு. ஆமா ஆமா, சாப்பாடு பத்தி கவலை கிடையாது. கவலை கிடையாது, ஓரளவுக்கு எல்லாமே சாப்பாடு முன்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்போம். இப்ப எது இல்லைனாலும் ஒண்ணு கேளுங்க, உடனே நாங்க செஞ்சோம், உங்களுக்கு மளிகை சாமான் வேணுமா என்ன ஒண்ணு கேளுங்க அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி முன்ன ஒரு 2-3 வருஷம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே ஏதாவது இங்க டெத் ஆயிட்டாங்களா நாங்களே நண்பர்களா தூக்கி போயிட்டு கூலி எடுத்து செஞ்சுட்டு இருப்போம். ஆனா இப்ப எல்லாம் வந்துட்டு உடனே ஒரு 3-4 பேர் உணவுக்கு பிரச்சனை கிடையாது. டெத்துக்கு வந்து 5000 கொடுத்து ரெடியா இருக்காங்க, வந்து வாங்கிட்டு போயிருங்க, நீங்க தூக்கிட்டு போயிட்டு நீங்க அவதிப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ வந்து இவங்களுக்கு அத்தியாவசியமா கொஞ்சம் இந்த செல்ஃப் கட்டி தரணும். பின்னாடி ஒரு அட்டை செட் இதே மாதிரி ஒரு செட் அப்படி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாங்க. சரி சரி, 10 பேர் கட்டலாங்க போட்டா இன்னும் வரக்கூடியவங்க கூட இன்னும் 10 பேர் 20 பேர் வச்சிருக்க ஒரு வாய்ப்பு வச்சிருக்கலாம். இன்னும் இதே மாதிரியே அப்படி பின்னாடி பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு அத்தியாவசியமான தேவை, இது ஒரு அத்தியாவசியமான தேவை. சரி சரி சரி, ஒரு அத்தியாவசியமான தேவை. இவங்களுக்கு தேவையான துணிமணிகள் இந்த துணியெல்லாம் இருக்குங்களா? துணிமணி ஒருத்தர் தலைமாட்டில் பாத்தீங்கன்னா 4 பெட்ஷீட் 5 பெட்ஷீட் வச்சிருக்காங்க. பெட்ஷீட் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன அது வந்து அவங்க ப்ராப்பரா அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்படியே வச்சு எல்லாம் தலைமாட்டில் வச்சிருக்காங்க. 1-2 விரிச்சு போடுறாங்க. சப்போஸ் ஒரு மாதிரி அதை அசிங் பண்ணிடுறாங்க. சரி சரி, அந்த மாதிரி அவங்களால இல்ல. இப்போ உங்களுக்கு இந்த போர்வைகள் தலையான தலைமை பெட்ஷீட் எல்லாமே இருக்கு. சீலை எல்லாருடைய பையிலும் பாத்தீங்கன்னா ஒரு 5 சீலை 6 சீலை 7 சீலை எல்லாமே இருக்கு, கொண்டு வந்து தர்றாங்க. ஆமா ஆமா ஆமா, லுங்கி வேட்டி. ஆனா அதை வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்ல, ஒரு ரேக் இல்ல இல்லைங்களா? சரி சரிங்க, அது கட்டித்தரக்குண்டான இது பண்ணலாம். வேற மருத்துவம் சார்ந்தது அப்படிங்கும்போது நாம ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இல்ல. இப்போ இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, அதாவது வந்து ஈரோட்ல இருந்து பார்த்தோம்னா கனகவல்லின்னு சொல்லி ஒரு நர்சம்மா அவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த ப்ரெஷரு இதெல்லாம் செக் பண்றதுக்கு, சுகர்லாம் செக் பண்றதுக்கு அந்த எலக்ட்ரானிக்ல ஏதாவது மெஷின் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. இல்ல, நாமக்கல் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் 2 வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி வெப்பநிலை பார்க்கறது வாங்கி கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் சுகர் பார்க்கறது வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி சரி, பக்கத்துல ஒரு அம்மா நர்சம்மா இருக்காங்க. சரி சரி, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா என்ன செய்றாங்கன்னாக்கா, இங்க இருக்கிற நண்பர்கள் முடியாதவங்க வீட்டுல அங்கேயே இருக்காங்கன்னா அந்த மிஷின் எடுத்து போய் அங்க செக்அப் பண்ணி பார்த்துட்டு அப்படியும் ஒரு சில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, முடியல அப்படின்னாக்கா அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டியாவது சேர்ந்து அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கோம். அந்த 2 மிஷின். இன்னும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்திடமிருந்து வந்து பாத்தீங்கன்னா
இன்னும் உங்களுக்கு முழுமையான உதவிகள் வந்து கிடைக்கலனாக்கா அவங்க கவர்மெண்ட்ல கேட்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்க முடியல. சரி சரிங்க. ஃபயர் சர்டிஃபிகேட், பில்டிங் சர்டிஃபிகேட், ஸ்டெபிலிட்டி, சுகாதார சர்டிஃபிகேட், மற்றபடி சமையல் ரூம் தனியா 5 பேத்துக்கு ஒரு பாத்ரூம், அப்புறமேட்டுக்கு இப்படி சமையல் ஆளு ஒருத்தரும் எல்லாம் போதும். அதாவது இப்போ அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்குன்னா போதுமான அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த கட்டமைப்பு வசதி டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதனால கட்டாயம் அது கவர்மெண்ட்ல மிக விரைவில் கிடைச்சிடும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இங்க சுகாதாரமும் அந்த கட்டமைப்பு வசதிகளும் இருந்தா கண்டிப்பா அவங்களோட உதவிகள் கிடைக்கும். கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போதைக்கு வந்து இந்த ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப், அது போக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம நண்பர்களும் சேனலோட நண்பர்களோட உதவிகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இல்ல இப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்கறது தான், இன்னும் நிறைய உதவிகள் செய்யணும், அதனோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணி உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்சமயத்துல இந்த ஒரு வார காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு. அதான் என்ன வேணும்னு கேட்கறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்த சொல்றதை விட இப்போ நீங்க சொன்ன இந்த தளம் அமைக்கிறது, அது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போதுமான இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கட்டில், அந்த ரேக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொடுக்குற 100-500 வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து உதவிகளா இருக்கும். ஓ இங்க அது வரைக்கும் நம்மளுடைய செட் அப்படியே ஒரு பெரிய செட் அமைச்சு. ஓ இந்த இடத்துலங்களா? இந்த இடத்துல இடவசதி இருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதே மாதிரி ஒரு செட் இப்படி இறக்கிடலாம். ஆமா ஆமா. அது செட் இறக்கி இந்த பாத்ரூம் இது பண்ணிட்டு அப்படியே காமன் செட் கட்டிட்டு சரி சரி டேங்க் அப்படியே கட்டிட்டு அப்படியே பண்ணிட்டு இங்கேயுமே ஒரு 50 பேர் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க. இங்கேயும் வந்து எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து ஒரு என்ன அனுப்புன்னு சொன்னாலும் வேணாம்னு சொல்ல முடியாத அளவுக்கு சரி அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி சரி இது ஒரு செட் போட்டோம்னா, இந்த செட் போட்டோம்னா இதுல ஒரு 20 பேர் 30 பேர் தங்கலாம். கட்டாயம் தாங்கலாம். ஏன்னா இங்கேயே நெருக்கடியா இருக்கிறதுனால நம்ம அவங்கள வாங்கன்னு சொல்ல முடியாம சரி சரி தயக்கம் காட்ட வேண்டியதா இருக்கு. சரி சரிங்க. நிறைய பேர் வரேன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து எனக்கும் தெரியலைங்களா, இங்க மாதிரி போதுமான வசதிகள் இல்ல, இங்க இடவசதி இல்லாதனால நம்மளும் வந்து ஒரு பெரியவர் கால் பண்ணிட்டு அழுகிறாரு. என் பையன் வந்து துபாயில் இருக்கான், ஆனா வந்து பாத்துக்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் கால் பண்ணி எழுதாரு. உங்களுக்கு கூட கால் பண்ணாருன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அவரும் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த முதியோர் இல்ல நம்பருக்கு நான் கூப்பிட்டேங்க, இந்த மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன்னு சொன்னேன் அப்படின்னா அவங்களும் வந்து சரி வாங்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. ஆனா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அதாவது இந்த முதியோர் இல்லம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் அதிகமாயிட்டு இருக்குங்கிறது இன்னுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தமும் அளிக்குதுன்னு வைங்களேன். அதனால கவலைப்படாதீங்கம்மா, சரிங்களா? உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து எல்லா உதவிகளும் கிடைக்கும், சரிங்களா? உங்களுக்காக வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து உங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலம்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட துணிமணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்க தேவையில்லை, சரிங்களா? அதுக்கெல்லாம் ரேக் அமைச்சு இது பண்ணுவாங்க, கட்டிலும் மாற்றி தருவாங்க, சரிங்களா? நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க, சரிங்களா? கவலைப்படாமல் இருங்க. என்னங்க பாட்டி? சரி சரிங்க. சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி சரி சரிங்க. என்னங்க பாட்டி சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? சரிங்க. உங்களை வந்து யாராவது பாத்துக்கிறாங்களா? யாரும் இல்லைங்களா? பசங்க பிள்ளைங்க எல்லாங்க ஒன்னும் இல்லைங்க. இருக்கிறாங்களா? இல்லைங்க. குழந்தைகளும் இல்லைங்களா? காடு கீடுலாம் அப்படியே இருந்தாங்க, பழம்பரம் இருந்து அப்படியே பண்ணிட்டாங்க. என்னங்க சார்? நல்ல வசதியான குடும்பங்க. அப்புறம் எல்லாம் தண்ணி அடிச்சு பையன் செத்துட்டான், ஒரே பையன். எல்லாம் காடு கீடு எல்லாமே அவனே அழிச்சிட்டான். இப்போ ஒரு 5-6 வருஷமா அப்படியே இங்க இருக்காங்க. இல்ல பாக்குறதுக்கு சொந்தக்காரரு அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி அவங்க யாரும் இல்லைங்களா? யாரும் இல்ல இருக்காங்களா? இல்ல இல்ல யாருமே இல்ல. இல்ல சொந்தக்காரரு ஒண்ணு விட்ட சொந்தம், 2 விட்ட சொந்தம், பெரியம்மா பையன் புள்ள அந்த மாதிரி அத்தை மாமா அப்படின்னு யாராவது இருப்பாங்க இல்லைங்களா? 1-2 இருக்காங்க. இப்ப வர மாட்டாங்க. செத்துட்டாக்க சாங்கியம் பண்ணணும் அப்படிங்கோசரம் வந்துட்டு இந்த சாங்கியம் செஞ்சு. இல்ல இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் ஜோசப் சார். இப்போ இங்க கொண்டு வந்து முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போனவங்க இருப்பாங்க,
விட்டுட்டு போனவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாராவது வந்து பார்த்து இந்த மாதிரி வந்து இருந்தாங்க பண்ணாங்க அப்படின்னு யாராவது வர்றாங்களா மறுபடியும்? வராங்க, அப்படியும் வந்து பாக்குறவங்க இருக்காங்க, வரவங்க இருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு அந்த காடு சொத்து வீடு எல்லாம் அவன் எழுதிக்கிட்டு யார் இல்லைன்னு கொண்டு விட்டுறானுங்க. அவர் செத்த பிற்பாடு தான் அவங்க சொந்த பந்தங்களும் போய் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் தெரியுது இவன் காடு சொத்து நிலத்தான் புடிங்கிட்டு மற்ற கொடுக்கூடாது தோசரம் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயத்துல சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு அதனால இப்ப ரொம்ப யார் இருக்காங்க, சொந்த பந்தம் இருக்காங்களா இல்லையான்னு ரொம்ப மைன்யூட்டா பண்ணி கேட்டுட்டு தான் சேர்த்து வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பணக்காரங்களும் வந்து இவ்வளவு பணம் தரோம் கொடுப்பாங்க. பண பிரச்சனை வேணாம், தயவுசெய்து அதெல்லாம் வம்பு பிடிச்சா வரும் அப்படின்னு பல பிரச்சனை பணத்து இருக்கிற ஆளுங்களை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிறது இல்லை. இப்போ இன்னொரு இது எங்கிட்ட கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்து எங்கள் அம்மா அப்பா விட்டுறோம், எங்கள் அம்மா பார்த்துக்க முடியல, எங்கள் அப்பா பார்த்துக்க முடியல, நாங்கள் மாசமான ஒரு பணம் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு வந்து அவங்க மேலே கோபமும் வருது, அவங்களோட சூழ்நிலையும் நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. இன்னொன்று என்னென்னா அவங்க மாதம் பணம் கொடுத்தாங்கன்னா இங்கே பார்த்துக்கிறதுக்கு நம்ம அவங்களோட வேலைக்காரங்களும் கிடையாது, இது வந்து ஒரு ஹாஸ்டலும் கிடையாது. இது வந்து யாருமே இல்லாமல் ஆதரவற்றோர்களுக்காக ஒரு இயங்குற ஒரு விஷயந்தான். எந்த பணமும் இல்லாமல் இங்கே வர்றவங்கிட்ட வந்து எந்த பணமுமே வாங்காமல் நீங்கள் இலவசமாக இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி வந்து பணம் கொடுத்து மாதம் வந்து கொடுக்குறாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு இன்னுமே வந்து அவங்க மேலே ஒரு கோபமாக கூட வருது. ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்துறோம் பாத்துக்கிறாங்க. மாசம் 10,000 தரேனாங்க. பக்கத்துல காந்திபுரம். நான் டீச்சரா இருக்கேன், 10,000 தரேன், எங்க அம்மா பாத்துங்க. சரி மாதிரி அப்படியே அவுட் சைடு போவாங்க வராங்க, ஆள் வச்சு அப்படி நீங்க பாத்துங்க, அதை நிறைய பேர் செய்றீங்க அப்படின்னாங்க. சரி. அப்புறம் நான் சொல்லிட்டேன், நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை அவங்க அப்படி மாதிரி கல்வி எடுத்து வளர்த்துனாங்க இல்லையா? ஆமாங்க. ஆனா இப்ப அவங்க குழந்தை ஸ்டேஜ் ஆயிட்டாங்க, அந்த வேலை நீங்களே பாருங்க. நாங்க அதே சமயத்துல இதே மாதிரி உங்க அம்மா ஸ்டேஜ்ல ஆதரவற்ற எங்க கடைக்காரங்க சொல்லுங்க, அவங்கள போய் எடுத்து வர்றேன். யாரும் இல்லாம ஆதரவற்றவர்கள் இருக்கான்னு சொல்லுங்க, அவங்கள நான் எடுத்து வந்து சேரேன். ஆனா உங்க அம்மாக்கு நீங்க காசு கொடுத்தாலும் நான் செய்ய தயாரா இல்லை. கண்டிப்பாங்க. அவங்க கொஞ்சம் மன வருத்தத்தோட திரும்பி போயிட்டாங்க. இல்ல மன வருத்தத்தோட திரும்பி போறது இல்லைங்க, அப்போது மன வருத்தத்தோட திரும்பி போறதை விட மன வருத்தத்தோட திரும்பி போறது நல்லது. புரிஞ்சுதுங்களா? அவங்க நீங்க சொன்னீங்க இல்லைங்களா மன வருத்தத்தோட திரும்பி போயிட்டாங்கன்னு. மன வருத்தத்தை பட்டு அவங்க திரும்பி போய் அவங்க பெற்றவங்களை பார்த்தாங்கன்னா அதில் விட ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. ஆனா நம்ம வந்து அதை விமர்சிக்கிறதுக்கு நான் தயாராகவும் இல்லை. ஏன்னா அவங்களோட பெற்றோர்களை வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். ஏதோ கடவுள் வந்து எனக்கு கொடுத்த ஒரு ஆசிரியர் பணியோட இந்த ஒரு பணியும் கொடுத்தது வந்து எனக்கு ஒரு மன நிம்மதியை ரொம்ப கொடுக்குதுன்னு வைங்களேன். இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து இந்த 1 வருட காலமாக ஒரு 20-30 தடவை நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கவாது இப்போ 3 மாத காலமாக வந்து கொரோனாங்கிறதுனால என்னால் வர முடியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாரம் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கவாது இங்கே வரணும், இவங்களை பார்க்கணும், இவங்களை பற்றி ஏதாவது ஒரு காணொலி போட இவங்களுக்கு உதவிகள் கிடைக்குது. அதுதான வழியா வந்து இப்போ நம்ம வந்து முழு நேர யூடியூபரும் கிடையாது, நம்ம வந்து ஆசிரியர். நம்மளால முடிஞ்ச ஒரு இந்த முதியோர் இல்லத்தை பொறுத்தளவுக்கு நான் முதல் முறையாக உங்களை பார்க்கும்போது சொன்னேன், இந்த முதியோர் இல்லத்துக்கு நான் கட்டாயம் அடிக்கடி வருவேன். இந்த இல்லத்தில் நானும் இவங்களுக்கு ஒரு பேர மாதிரியும் ஒரு பையன் மாதிரி தான் என்னால் முடிந்த வரைக்கும் இவங்களுக்கு என்னோட உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் வந்து இப்போ ஒரு மனநிறைவை கொடுக்குது. அவ்வளோதான். நீங்களே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்லை நிறைய பேர் வந்து இவங்க பேசுறத கேட்கும்போது இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட கண்களே கலங்கிறது. அது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சமயம் இன்னும் பின்னாடி இருக்காங்கன்னு சொன்னீங்களா? எந்த அட்ரஸ் எங்க இருக்கிறாங்க, எந்த அட்ரஸ் அப்படி கிடையாது ஆட்கள் சரிங்களா? ஆமா. அதே மாதிரி சரியா பேசவும் மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல தான் அட்ரஸ் இருக்கு, நான் தான் பிள்ளை இந்த ஊரு அப்படின்னு சொன்னா போய் விட்டுருவோம். அதுவும் கிடையாது. சரி. அவர் இடத்துல 4 வருஷமா படிக்க இருக்காரு. சரிங்க. வாங்க இந்த இடத்த பாருங்க. இது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு மிகவும் மனதிற்கு வந்து அவ்வளவு ஒரு கலங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல இப்படியெல்லாம் இருக்காங்க. ஒருவேளை இந்த காணொலி பார்த்து இவங்களுக்கு பாருங்க, இந்த அம்மாவுக்கு வந்து இவங்களோட வீட்டு முகவரியும் தெரியாது, எதுவுமே தெரியாது, இவங்களோட பிள்ளைகள் யாரு பசங்க யாரு எதுவுமே தெரியாது இல்லைங்களா? எந்த ஒரு ஞாபகமும் இல்ல அப்படிங்கிறாங்க. தெரிய மாட்டேங்குது. சரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க யாருன்னே தெரியாம இந்த மாதிரி இருக்காங்க. ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து அவங்களோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ இல்ல அவரோட மகளோ யாராவது ஒருத்தரும் கூட இவங்களை வந்து எடுத்துட்டு போகலாம். இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி பகிர்தல்ங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்க வேண்டி கேட்டுக்கிறேன். பாருங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து இவருங்க ஜோசப் சார் அப்படியே சுத்திட்டு இருந்தாருங்க. எந்த ஒரு ஆதரவும் இல்ல. அவங்க ஐயா யார் என்ன அப்படி நீங்களே கேளுங்க. ஐயா நம்ம சொந்த ஊர் எந்த ஊரு? சொந்த ஊர் எந்த ஊரு? சொந்த ஊரு
சொந்த ஊர் இதே ஊர். நான் இல்லையா இங்க இப்போ ஒரு வருஷமா தான் நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ராசிபுரத்துல சுத்திட்டு இருந்தீங்க. பாருங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா ராசிபுரத்துல பேருந்து நிலையத்துல இருந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி ஜோசப் சார் இங்க வந்தாரு? நீங்க வேற யாரும் ஆதரவு அங்க சுத்தி இருந்தாங்க ரோட்டுக்கு மூலமா வேற ஆதரவு இல்லாம இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை கூட்டி வந்து அப்படியே வச்சு அப்படியே பாருங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா ராசிபுரத்துல பேருந்து நிலையத்துல ஆதரவு இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ரோட்டரி கிளப் மூலியமா இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இவரையும் நான் எதுக்காக வந்து இங்க சொல்றேன் அப்படின்னா, இவரை சார்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த கடைசி காலத்திலேயாவது இவருக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தாவது செய்ய வரணும். இல்லை இந்த காணொலியை பார்த்து சப்போஸ் இவர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி அவங்களோட உறவினர்கள் மூலியமோ யாராவது ஒருத்தரும் கூட இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அதற்காக தான். சரிங்களாங்க ஐயா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? சரி சரிங்க. அவர் வேற என்னென்னமோ பேசுவாருங்க. 4-5 வருஷமா இருக்காருங்க. சரி சரிங்க. அப்படியே அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது, கண்ணு தெரியாது. சரி சரிங்க. ஏஞ்சி நிக்க முடியாது, அப்படியே உட்காந்து வார்த்தை தான் இருப்பாரு. அதனால பரிதாபமான ஒரு நிலை. என்னங்க ஐயா? ஏதாவது சொன்னாங்க கோவில் சாருங்க. சொல்ற கேக்குறீங்களா? சொல்லுங்க ஐயா. காடு இருக்குது, ஊடு இருக்குது, சொல்லுங்க. வாங்குங்க வாங்குங்க. நான் நல்லா கெஞ்சுக்குங்க. சொல்லுங்க ஐயா. கோர்ட்டில் கேஸ் எல்லாம் தீர்ப்பெல்லாம் நான் அடங்கல, எனக்கெல்லாம் கேஸ் அடங்கலாம் இருக்குது. சரிங்க. எங்கள் முனிசிபல் ஆஃபீஸில் கேஸ் போட்டு கோர்ட்டில் போய் வாங்கணுமா? சரி சரிங்க. அந்த கோர்ட்டில் போட்டு வாங்கணுமானா என் பாகம்லாம் இருக்குது. என் இடம் வந்து மேல்கல் இடம். சரிங்க. எங்கள் அண்ணன் பாகம் வந்து எங்கள் அண்ணன் கையெழுத்து போட்டான். சரிங்க. அக்கா பாகம் வந்து உள்ள இடம் அம்மா அக்காவை பாகம் 1.5 சென்ட் 6 சென்ட் பாகம். சரி சரிங்க. எங்கள் அண்ணன் பாகம் எங்கள் அண்ணன் நடால தவறி போயிடுச்சு. சரிங்க. அது உள்ள இடம் மூக்காய் பேர்ல இருக்குது, என் பேர்ல அது அடங்கல்ல இருக்குது கேஸ் இடம். சரிங்க. வெளி இடம். சரிங்க. 1.5 சென்ட் 3 பத்திரம் இருக்குது. சரிங்க. வெளி பத்திரம் மட்டும் தான் இருக்குது. சரிங்க. அது அப்படி இப்படிதான் அழகா வாங்கலாம். உங்க பசங்க பிள்ளைகள்லாம் பசங்க வந்து 3 பசங்க இல்லைங்க ஐயா. பசங்க பிள்ளைங்க இருக்காங்களா? பசங்க பிள்ளைகள் இருக்காங்களா? பசங்க பிள்ளைங்க எல்லாம் அண்ணன் மட்டும் பிள்ளை ஒண்ணுதான் இருக்குது. உங்களுக்கு பையங்க? இல்ல பையன் இல்ல. பொண்ணுங்க? பெரிய ஆளுக்கு தான். நாடாளு குழந்தை இல்ல. உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் பிடிக்காது. பிரிஞ்சு போயிட்டாங்களா? விட்டு அது சேராது பொம்பளை பொருத்தல் இல்ல. அதெல்லாம் லாய்க்கு இல்ல. அதெல்லாம் கல்யாணம் பண்ணி விட்டாச்சு. நான் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? நான் யாருக்கிட்ட கல்யாணம் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு வயசா இல்ல இங்க வந்து இங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இங்க வந்து இப்ப நானும் 7-8 வருஷமா வந்துட்டு போயிட்டே இருந்தேன். நான் 1917 வக்கீல் பல்நேல் வக்கீல் தான் கல்யாணம். இங்க எவ்வளவு நாளா இருக்கிறீங்க? இங்க இந்த படுத்துக்கிட்டே எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இங்க நான் 4 வருஷமா தான் பக்கமா நடக்க முடியாதுங்களா? ஆமா, நான் காடு கொஞ்சம் இதாயிடுச்சுங்க. சரி சரி சரிங்க. உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா? சாப்பாடெல்லாம் போடுறாங்களா? சாப்பாடு போடுறாங்க. எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. என்னென்ன செய்து சொல்லுங்க, ஆட்டாத ஐயாட்ட சொல்லுங்க. எனக்கு கேஸ் நம்பர் கோர்ட்ல போய் வாங்கணுமா? சொத்துலதான் சொத்து ஐயா. இங்க பாருங்க, அவர் வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டு உங்களை இங்க கவனிச்சுக்க தான் முடியுங்க. உங்களுக்கு சொத்தெல்லாம் வந்து வாங்கி தரக்கு அவரால் முடியாதுங்க. அவருக்கு இருக்கிற சொத்தே இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களும் தான் அவரோட சொத்துங்க. சொத்து வேணா ஆண்டாராகிட்ட கொடுத்துருங்க. இல்ல இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா சொத்தை வாங்கி உங்க சொத்தை வாங்கி நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த முதியோர் இல்லத்துக்கே கொடுத்துருங்கிறீங்களா? 1.5 சென்ட் நிலம் இருக்குதுங்க. அதை வித்துங்க. மொத்தம் 6 சென்ட் நிலம். சரிங்க. உள்ளார மோக்காய தனியா வாங்கின இடம். அது வித்து என்ன செய்யலாம்? அது வித்து என்ன செய்யறது? அது வித்து ஆண்டார சீட்டை கொடுத்துருங்க. இங்க முதியோர் இல்லத்துக்கே கொடுத்துருங்க. இங்க இருக்கிறவங்களுக்கே செலவு பண்ணுங்கிறீங்க. இன்னும் மருந்து வாங்கி கொடுத்து கொஞ்சம் நடந்து போயிடுவேன். சரி சரி சரி. நடந்து போயிடுவேன். நிக்க முடியல. அந்த கம்பெனி மருந்து வாங்கி வாங்குறாங்க. ஓ ஐயா, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கம்பெனி மருந்து இப்ப கிடைக்காதுங்க. இப்ப போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு கண்ணாஸ்பத்திரிக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பாத்தாருங்க. இல்லைங்களா? இல்ல டாக்டர் அதான் டாக்டர் போட்ட போதும் மாத்திரை கொடுத்தா போதும். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாருங்களா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாருங்களா ஜோசப் ஐயா? ஊசி போட்டுதான் செய்யுது. அதோட சேர்ந்து என்னங்க செய்யுது? இல்ல கண்ணாஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்களா? போன வாரம் போனாங்களா? என்னங்க ஆபீஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். ஓ வேண்டாங்கிறீங்களா? போனீங்களா? டாக்டர் பார்க்க போனீங்களா? 4 வருஷம் முன்னாடி கூட்டி போனாங்க. இல்ல இப்ப போன வாரம் ஒரு இது அது வேறங்களா? ஓ இவர் ஆபரேஷன் வேண்டாங்கிறாருங்க. டாக்டர் முடியாது, அவ்வளவுதான். இவர் ஆபரேஷன் பண்ண முடியாது. இல்ல இப்ப ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டிடுச்சுன்னா பண்ண முடியாது. சரி விடுங்க. உங்களோட மனசுக்காகவே வந்து உங்க சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து
இங்க இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணணும்னு இந்த அளவுக்கு மனசு இருக்குங்களே. மொத்தம் 8 சென்ட் நல்லா இருக்கீங்க உள்ள. சரி சரிங்க. 8 சென்ட் நல்லா உள்ள எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டீங்களா? அது என்னன்னு பார்க்க முடியுங்களா? இல்ல உங்களுக்கு வந்து இங்க இருக்கிறவங்கள வந்து அதாவது உங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு உண்டான விஷயமே பார்க்க முடியலங்க. வெளியில இருக்கிற சொத்து இதெல்லாம் வந்து எப்படி போய் பண்ணி கொடுத்துருவோம் கவர்மெண்ட்ல பண்ணி. நம்ம அது என்னன்னு பாக்கலாங்க. சரிங்களா, நீங்க கவலைப்படாம இருங்க. எவ்வளவு தெரியுங்களா இந்த விக்கிறது? 1 கோடிக்கு 20 லட்சம். சரி சரி சரிங்க. சரி பாக்கலாங்க பாக்கலாம். அக்கா மோகன் தான் எல்லாம் மாற்றி பண்ணாங்க. அக்கா போமாங்க என்னங்க இல்ல சொல்றது உண்மைதாங்க. போய் விசாரிச்சேன் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க தம்பி போய் வச்சிருக்காங்க. போராடிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நம்மளால உங்களால அதை போராட முடியாது. கவர்மெண்ட் பார்த்து நினைச்சதுன்னா பண்ணலாங்க முடியும். ஐயா ஐயா சொல்லுங்க. ஐயா முயற்சி பண்ணி வாங்கிடலாம் விடுங்க. வாங்கிடலாம் அப்படி சுத்தி இருக்குன்னா அங்குள்ள விவோ வந்து இதை வச்சு பார்த்துக்கு ஜோசப் என்ன எந்த ஒன்றும் தெரியல, பேச மாட்டேங்குது. ஒரு மாதிரி கால் பூரா அப்படியே அசிங்கம் பண்ணிக்குது, துணி அசிங்கம் பண்ணிக்குது, எல்லாம் அசிங்கம் பண்ணிக்குதா பாருனாங்க. நம்ம காலையில குளிச்சு அதை மாற்றி விட்டாலுமே மீண்டும் அதை அசிங்கம் அதுக்கு தெரியவும் மாட்டேங்குது. எனக்கு தெரியாது. ஆமா சரிங்க. இப்போ என்ன உங்களுக்கு இப்போ குளிச்சு விடணுங்க. எல்லாத்தையும் குளிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும். இப்போ குளிக்கிறது பண்றது இதெல்லாம் எப்படிங்க? நானும் இன்னும் இந்த மனோகரன் இன்னும் 3 நண்பர்களை சேர்ந்து எல்லாம் தண்ணி கொண்டு அதான் எல்லாம் ரெடி பைப்லாம் கனெக்ஷன் ரெடி பண்ணி தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். குளிக்க வச்சிருக்கீங்க? எல்லாம் குளிக்க வச்சு எல்லாமே இது பண்ணி சரி சரி இடத்த பூரா க்ளீன் பண்ணுவோம், ப்ளீச்சிங் பவுடர் போடுவோம், ஃபெனைல் போடுவோம். சரி சரிங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. ஆமா சரி. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பேசவே மாட்டாங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பேர் என்ன? உங்க பேர் என்னங்க? பேர் தெரியலீங்களா? எத்தனை பிள்ளைங்க? குழந்தைகள்லாம் யாரும் இருக்காங்களா? எதுவும் ஞாபகம் இல்லை. நான் யாரும் தெரியுதுங்களா? யாருங்க? உங்களை வந்து அடிக்கடி பார்க்குறேன். நான் உங்கள் பையன், உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற பையன். உங்களை வரும்போதெல்லாம் பார்க்குறேங்க. சரிங்களா? உங்களோட வந்து பேசுகிறேன். உங்களோட வந்து பேசுகிறேன். உங்களுக்கு என்ன பேச தோணுதோ உங்கள் கூட உட்காந்து பேசுகிறேன். சரிங்களா? வரும்போதெல்லாம் உங்களை பார்க்குறேன். நான் உங்கள் பையன். இனிமேல் வந்து பார்த்துக்கிறேன். உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? நான் வரும்போதெல்லாம் உங்களை வந்து பார்க்குறேன். சரிங்களா? கவலைப்படாமல் இருங்க. சரிங்களா? நான் யாரு? பையன். யாரு? உங்கள் பையன். இனிமேல் வந்து உங்களை பார்த்துக்கிறேன். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? உங்கள் பையன் இருக்கேன். நான் எப்போவுமே வருவேன், அடிக்கடி வருவேன். வரும்போதெல்லாம் உங்களை பார்த்துக்கிறேன். சரிங்களா? கவலைப்படாமல் இருங்க. இது என்னங்க தண்ணிங்களா? தண்ணியெல்லாம் குடிச்சுக்குங்க, சேலையெல்லாம் கட்டிக்குங்க, பார்த்து படுத்து தூங்கணும். சரிங்களா? மறுபடியும் சேலையெல்லாம் இது பண்ணக்கூடாது. எதனா கூப்பிடுங்க. சரிங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? இட்லிங்களாட்ட இருக்குது. நல்லா சாப்பிடுங்க. இங்கே பாருங்கம்மா, சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, சந்தோஷமா இருங்க. சரிங்களா? உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? சரிங்களா? உங்களை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? நானும் உங்களை வந்து பார்த்துக்கிறேன். உங்கள் பையன். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இனிமேல் உங்களை வந்து பார்த்துக்கிறேன். சரிங்களா? உங்களோட வந்து உட்காந்து பேசுகிறேன். சரிங்களா? சரி வரட்டுங்களா? இப்போ பாத்ரூம் ரெடி ஆயிடுச்சுங்களாட்டு இருக்கு. இப்போ போன வாரம் வர்றப்போ இது ரெடி ஆகாமல் இருந்தது இல்லைங்களா? இப்போ இந்த வாரத்தில் தான் பாத்ரூம் 2 பாத்ரூம் இல்லைங்களா? இப்போ அங்கே 3 பாத்ரூம் இருக்கு. சரி சரிங்க. அங்கே பாத்ரூம் இருக்குங்களா? சரிங்க. இப்போ பரவாயில்ல. இந்த ஸ்க்ரீன்லாம் கொடுத்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதே இருக்குது. இவங்களை பார்த்துட்டோம். நீங்கள் சொன்னீங்க. இப்போ டேங்க்கில் வந்து இங்கே தண்ணி வந்துடுது இல்லைங்களா? 3 டேங்க்குமே வச்சுட்டிங்களாட்டு இருக்கு. இப்போ இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும். சரி. என்னங்க ஜோசப் சார்? செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் ஃபினிஷிங் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு துணி துவைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னும் அதை கல் நிறைய போடணும். கல். இப்போ இதுக்கு யாராவது ஆளுகளாக வந்து துவைச்சு தராங்களா? இல்லை எல்லாமே இருக்கிறவங்க அப்படியே உங்களால் அவங்க முடிஞ்சவங்களுக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க. முடியாதவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. சரிங்க. சரிங்க ஜோசப் சார், நிச்சயமாக அந்த காணொலி வந்து பகிரப்படும். அனைத்து உதவிகளும் கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பாருங்க, உள்ளெல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கு, மனசு கஷ்டமாகவும் இருக்கு. ஆனால் இருந்தாலும் முதல்ல இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது கொஞ்சம் மனநிறைவாகவும் எனக்கு இருக்கு. நிச்சயம் வந்து உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நம் நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. அவங்களால முடிந்த வரைக்கும் உதவிகள் பண்ண சொல்லி
அந்த கடவுள் தான் அவங்களுக்கு அந்த மனநிலையை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை. சரிங்க ஜோசப் சார், வரேங்க. நண்பர்களே, இன்று வந்து இந்த முதியோர் இல்லத்தில் நிறைய உதவிகள், நிறைய அத்தியாவசியமான தேவைகள் எல்லாமே நம்ம கேட்டறிஞ்சோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்ம மனசு கலங்க தான் செய்யும். அது ரொம்ப வலியான ஒரு விஷயம். நான் ஒவ்வொரு முறையும் இங்கே வந்துட்டு போகும்போது ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் பொழுது இந்த காணொலிக்கு பின்னாடி தான் நான் அதிகமாக இருந்திருப்பேன். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஹை டிஜிட்டல் கேமராவோ இல்லை பயங்கர ஒரு டீமோடவோ இங்கே வர்றது கிடையாது. சாதாரண என்னோடய மொபைலில் தான் நான் எடுக்கிறேன். அதனால் சில பேர் பேசுகிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கேட்காது. அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெட்ஃபோன், இயர்ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் ரொம்ப ஹைடெக்கான கேமராவெலாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, மொபைலில் தான் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, நான் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வாத்தியார்னு. நான் முழு நேர யூடியூப்பர் கிடையாது. என்னோடய பணியும் இது கிடையாது. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் நான் இது வரைக்கும் ஒவ்வொரு காணொலி பதிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இல்லை ரோட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி முதியோர் இல்லங்களாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், நான் போகிற இடத்துல எனக்கு தெரிகிற விஷயங்கள், எனக்கு மனசில் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும், நண்பர்களுக்கு சேர்க்கணுங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிந்த வரைக்கும் நீங்கள் பகிர்ற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு காணொலியும் இந்த முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து நீங்கள் 1000 கொடுக்கணும், 10,000 கொடுக்கணும், லட்சம் கொடுக்கணும்னு சொல்ல, 10 ரூபா கொடுத்தாங்க கூட, ஒரு 20 ரூபா கொடுத்தாங்க கூட இங்கே இருக்கிற முதியோர் இல்லத்தங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு வாங்க முடியும். நீங்கள் வந்து கொடுக்குற உங்களால் வந்து ஒரு 5 ரூபா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியினாலும் கூட அந்த 5 ரூபாய்க்கு ஏதாவது நிச்சயமாக கிடைக்கும். அதை நீங்கள் கொடுக்குற மனசை பொறுத்து தான் ஒழிய அதனோட தொகையை பொறுத்தது கிடையாது. நீங்கள் கொடுக்குற அந்த எண்ணம் தான் மிகப்பெரிய ஒரு கடவுள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற தொகையை பொறுத்தளவுக்கு கிடையாது, கொடுக்குற எண்ணங்கள் தான். அதனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணமும் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு அது வந்து சேருதுங்கிறத வந்து நீங்கள் ஒவ்வொரு காணொலியிலையும் பார்த்துருப்பீங்க. முடிந்த வரைக்கும் இந்த காணொலியெல்லாம் பகிருங்க. ஒவ்வொருத்தரும் பகிர இங்கே முதியோர் இல்லத்திற்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். உங்கள் மூலியமாக இந்த முதியோர் இல்லத்திற்கு அவங்களுக்கு உணவுகள் கிடைக்கும். நிறைய அவங்களுக்கு தங்கறக்கு நிறைய விஷயங்கள் பற்றி ஜோசப் சாரும் சொல்லியிருக்காரு. அதனால் நிச்சயமாக வந்து அந்த உதவியை செய்யுங்க அப்படிங்கிறதான் நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு மனது முருகி கேட்குற ஒரு உதவி. இந்த உதவி எனக்கு கிடையாது, இவங்க யாருன்னே எனக்கும் தெரியாது. எல்லாமே கடவுளால் கைவிடப்பட்டவர்கள் கிடையாது. பெற்ற குழந்தைகள் மூலிமா, அவங்களோட உற்றார் உறவினர்கள் மூலிமா கைவிடப்பட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு அன்பான உள்ளங்கள் மூலிமா, உதவி மூலிமா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதான். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு உதவியும் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் உங்களுக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும், உங்களோட 7 ஜென்மங்களுக்கும் நிச்சயமாக வந்து சேரும். ஏன்னா வந்து ஏழைகளுக்கு செய்கிற உதவி வந்து கடவுளுக்கே கடன் கொடுக்குற மாதிரி, அந்த கடனை நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை பார்த்து பகிருங்க, முடிந்த உதவிகளை செய்யுங்க. இதுதான் என்னோடய அன்பான வேண்டுகோள். வணக்கம், நன்றி. என்றென்றும் உங்கள் வக்கத்தவன் வாத்தியார்.